அண்ணா 2026ல் யார் சிஎம்மாக வந்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும்? விஜய். எதனால் விஜய் அண்ணா வரணும்? ரொம்ப பிடிக்கும். ஏன்னா விஜயகாந்துக்கு அப்புறம் அவர் தான் வரணும் எனக்கு ஆசை. இல்லை உங்கள் வயசில் இருக்கவங்களாம் திமுக அதிமுக சொல்லுவாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க விஜய்ன்றீங்களே. நாங்கள் எல்லாம் பார்த்துட்டோம். திமுக அதிமுக பார்த்தாச்சு. விஜயகாந்த் சார் வருவான்னு பார்த்தோம். அவரும் வரலை. அதுக்கப்புறம் இவர் இது வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவர் வந்தால் என்னென்னலாம் செய்வார்னு நினைக்கிறீங்க? விஜயகாந்த் என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் இவர் செய்வார்னு எனக்கு. விஜயகாந்த் சொன்னதை விஜயகாந்த் சொன்னதை இவர் செய்வார்னு நினைக்கிறீங்க? ஓகேண்ணா. உங்களுக்கு ஏதாவது ஆசைகள் இருக்கும்ல, விஜய் அண்ணா வந்து இதெல்லாம் செய்யணும்னு, என்னென்னலாம் செய்யணும்னு நினைக்கிறீங்க? விஜயகாந்த் சார் என்ன சொன்னார்? மக்களுக்காக மட்டும்தான். விஜயகாந்த் என்ன அவர்கள் என்னென்ன சொன்னார்? ஏதாவது 3 சொல்லுங்களேன். நாட்டு மக்களுக்கு என்ன செய்யணும், நல்லது சொல்லணும், நல்லது செய்யணும், நல்லது செய்யணும், இல்லாத பட்டன் செய்யணும்னு சொன்னார் விஜயகாந்த் சார். அதை விஜய் செய்வார் நம்பிக்கை எனக்கு. சரி, ஓகேண்ணா. இப்போ விஜய் ஒரு கூத்தாடி, அவருக்கு அரசியல் பற்றி தெரியாது, அவர் எதுக்கு வரணும்னு கேட்குறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இதுக்கு முன்னாடி வந்தவருக்கு யாருக்கும் தெரியாதுல்ல. எல்லாருக்குமே சரி, ஃபர்ஸ்ட்லேருந்து யாருக்குமே தெரியாது. எல்லாம் அனுபவம்னா போகிற காலத்தில் அவரும் தெரிஞ்சுப்பார். நான் தெரிஞ்சுப்பேன். இப்போ பார்த்தோன்னா சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காரு. சனிக்கிழமை போகிறதுக்கான காரணங்களை என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி எனக்கு இல்லை, சனிக்கிழமை என்ன காரணம்னா ஸ்கூல் பசங்கள்லாம் வருவாங்க, அதுக்கோசம் மட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து சனிக்கிழமை சூஸ் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதை பற்றி நினைக்கிறீங்க? அதை பற்றி தெரியாதுங்களா? ஸோ ஓகே, நான் திமுக அரசு பற்றி உங்கள் கருத்து என்ன? லோ கமெண்ட்ஸா? ஓகே, அதிமுக அவங்க ஓரளவுக்கு பரவாயில்ல. அவங்க திமுகவை விட அதிமுக பரவாயில்ல நினைக்கிறீங்க? ஓகேண்ணா. எந்த விஷயத்தெல்லாம் பரவாயில்ல நினைக்கிறீங்க? ஆமாம், திமுக விட அதிமுக பரவாயில்லன்றீங்க இல்லையா? எம்ஜிஆர் சூப்பர். அதுக்கடுத்து அந்த கட்சி ஓரளவுக்கு வந்துட்டு. திமுக பற்றி அவங்களுக்கு எல்லாம் ஊர் 5 விஷயம். குடும்ப அரசியல் நடத்திட்டு இருக்காங்க. ஓகே, அண்ணன் திருமாவளவன் இருக்கார் இல்லையா? அவரை பற்றி உங்கள் கருத்து என்ன? அவரை பற்றி அந்த அளவுக்கு தெரியுது. ஓகேண்ணா. விஜய் அண்ணா கூட்டணியில் யாருமே வந்து இணையாமல் இருக்காங்களா? எந்த ஒரு கட்சி இணையாமல் இருக்குதுல்ல, அது என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு வந்திருக்காருங்க, இதுக்கப்புறம் அவர் சேருவாங்க. இப்போ நன்றிண்ணா. 2024 எங்கள் தளபதி தான் போவாங்க. இல்லை, உங்கள் வயசுலலாம் அதிமுக திமுகன்னு சொல்லுவாங்க, நீங்கனாக்கா தளபதி விஜய் சொல்கிறீங்களே. தளபதி கிடையாது, நான் சொல்கிறது வந்து எங்களுடைய திமுக தலைவர் ஸ்டாலின் தான். ஓ, அந்த தளபதி சொல்கிறீங்களா? ஓகே, வந்து ஸ்டாலின் தான் முதலமைச்சர் ஆகும். ஸ்டாலின் தான். ஏன்னா மகளிர் பேருந்து, மாதம் மகளிர் உரிமை தொகை, இதெல்லாம் நல்லா இது பண்ணுறாரு. எம்ஜிஆருக்கு அடுத்தது இப்போ நல்லா பண்ணுறாரு. எம்ஜிஆருக்கு அடுத்தது இவர் ஸ்டாலின் நல்லா பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்க? நிறைய பேர் விமர்சனம் வைக்கிறாங்களே, இவர் கொடுக்கக்கூடிய வாக்குறுதியெல்லாம் பார்த்து நிறைவேற்றாமல் இருக்காரு, அப்புறம் எங்கே இவர் 2026 ஓட்டு போட்டு முதலமைச்சர் வரணும்னு வைக்கிறாங்களே? 2026 கண்டிப்பாக வந்து 2026 வந்து கண்டிப்பாக வந்து திராவிட மாடல் ஆட்சி தான்ப்பா. திராவிட மாடல் ஆட்சி தான். ஓகேண்ணா. இப்போ திமுக வந்து தோக்கடிக்கணும்னா அவங்க என்னென்னலாம் செய்யணும்னு நினைக்கிறீங்க? எது ஆப்போசிட்டில் இருக்கவங்க? ஆப்போசிட்டில் சொன்னதே தான் சொல்ல முடியும் அவங்க. அதான் என்ன சொல்கிறாங்க? அப்போ யாருக்கும் சரியாக இது கொடுக்கல, மகளிர் உரிமை தொகை கொடுக்கல, இதெல்லாம் தான் சொல்லுவாங்க. ஓகேண்ணா. இப்போ விஜய் அண்ணன் வந்திருக்காரு இல்லையா? ஸோ அவர் பற்றி உங்கள் கருத்து என்ன? விஜய் வந்து ஓட்டு வாங்கலாம், ஆனால் ஆட்சியெலாம் வர முடியாது. ஆட்சி வர முடியாது. எதனால் வர முடியாது? அதாவது இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் வந்து விஜயகாந்த் அதாவது எங்கள் அண்ணன் வந்து விஜயகாந்த் கட்சி தான். ஆனால் இருந்தாலும் அவர் விஜயகாந்துக்கு வந்த கூட்டத்தோட அதிகமாக கூட வரலாம், ஆனால் ஆட்சிக்கு வர முடியாது. ஓட்டை பிரிக்கலாம். யாரோட ஓட்டை பிரிப்பா நீங்கள் நினைக்கிறீங்க? ஏடிஎம்கே ஓட்டை பிரிக்கலாம். அதிமுக ஓட்டை பிரிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக அதிமுக ஓட்டு சதராமல் வரும்னு நினைக்கிறீங்களா, இல்லை மற்ற திமுக ஓட்டும் வரும்னு நினைக்கிறீங்களா? அதிமுக ஓட்டை பிரிக்கலாம். ஆனால் இந்த ட்ரிப்பு நாங்கள் வந்து 2026 வந்து 2029 2031 ஒன்றா விஜய் எதிர்பார்க்கலாம். ஆனால் நாங்கள் 2026 நாங்கள் தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி. ஓகே, ஆக்சுவலாக விஜய் அண்ணா எப்பயுமே பார்த்தோன்னா ஸ்டாலின் அங்கிள்னு சொல்கிறாங்க இல்லையா? சிஎம் அங்கிள் அப்படிலாம் சொல்கிறாரு, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? ஒரு முதலமைச்சரை பார்த்து அங்கிள் சொல்கிறது வந்து ஏற்றுக்கூடியதாக இருக்கா எப்படி? அவருடைய இதுவில் சொல்கிறார் சார். அது நம்ம இது அவருடைய இதுவில் சொல்கிறார். ஓகே, விஜய் அண்ணா பார்த்தீங்கன்னாக்கா அரசியல் பண்ண தெரியல, வெறியும் பேச சொன்னாக்கா டைலாக் விட்டுட்டு இருக்காரு அப்படின்றாங்க இல்லையா? இல்லை, ஆனால் விஜயனுடைய நல்ல மனிதர் தான். ஆனால் இப்போதைக்கு அரசியல் பண்ண விஜயகாந்தோட ஒன்றும் பண்ணல. விஜயகாந்த் சாரோட நல்லா புரட்சி கலைஞரோட நல்லா பண்ணியிருக்கேன். அதனால் அவரோட ஓட்டை பிரிக்கலாம். உண்மை அதான், ஓட்டை பிரிக்கலாம். அதை தாண்டி ஜெயிக்க முடியாது. சிஎம்மா ஓகே அண்ணன் ஆவனால் வாழ்த்துக்களை வந்தோம். ஓகே, அண்ணன் திருமாவளவன் பார்த்தா திமுக கூட்டணியில் விலைக்கு பார்த்தனாக்கா சரி டிவிக்கில் வராங்க. ஸோ அப்போ அவங்க எப்படி இருக்கும்? அவர் வந்து
திருமாவளவன் அண்ணன் வந்து வரமாட்டார் ஒரு நம்பிக்கை தான். வரமாட்டார். திமுக தான். இப்போ திமுக வெற்றி பெறணும்னாக்கா அங்கே விடுதலை சிறுத்தை கட்சி இருக்கணும். அவங்க இருப்பாங்க, இந்த கூட்டணி செதறாமல் இருக்குன்ற ஒரு நம்பிக்கை தான். அப்படிங்களா? சரி, ஓகேண்ணா, நன்றிண்ணா, சூப்பர்ண்ணா.